அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நாம் என்ன பார்க்கலாங்கன்னீங்கன்னா, ஒருத்தரோட ஜாதகத்துல சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்திருந்தார். அந்த ஜாதகருக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாங்களா? சூரிய பகவான் தந்தைக்காரகர் இல்லைங்களா? செவ்வாய் பகவான் சகோதரக்காரகர். சரிங்களா? தந்தைக்காரகரான சூரிய பகவானும் சகோதரக்காரகரான செவ்வாய் பகவானும் ஒரு பாவத்தில் சேர்ந்திருக்கிறப்போ அந்த ஜாதகருடைய அப்பா இருக்கிறாரு இல்லைங்களா? அந்த ஜாதகருடைய அப்பா, ஜாதகருடைய தந்தை செவ்வாயின் குணம் படைச்சவரா இருப்பார். சரிங்களா? செவ்வாயினுடைய காரகத்துவ குணங்கள் முழுசா ஜாதகருடைய அப்பா கிட்ட. அந்த ஜாதகருக்கு சகோதரர் இருந்தா அப்படின்னு வைங்க. ஜாதகருக்கு சகோதரர் இருந்தா, அந்த ஜாதகருடைய சகோதரருக்கு சூரிய பகவானுடைய காரகத்துவ குணங்கள் எல்லாம் அந்த சகோதரர்கிட்ட. ஒரு பாவகத்தில் ஒரு ராசியில் 2 கிரகங்கள் சேர்ந்திருக்கிற போது அந்த 2 கிரகங்களும் தங்களுடைய காரகத்துவங்களை ஒன்றுக்கொன்று பகிர்ந்து கொள்ளும், பரிவர்த்தனை செய்து கொள்ளும், பரிமாறிக்கொள்ளும் அப்படிங்கிறதனுடைய அடிப்படையில, ஜோதிடத்தினுடைய விதியின் அடிப்படையில சூரியனுடைய குணங்கள் எல்லாம் ஜாதகருக்கு சகோதரம் இருந்தா அந்த சகோதரத்துக்கிட்ட இருக்கும். செவ்வாயினுடைய குணம் எல்லாம் ஜாதகருடைய தந்தை கிட்ட. இப்ப ஜாதகருடைய அப்பா எடுத்துட்டீங்கன்னா நல்ல தைரியசாலியா இருப்பார். சரிங்களா? செவ்வாயினுடைய அந்த காரகத்துவ குணங்களால் நல்ல தைரியம், சுறுசுறுப்பு, கோபம். கோபம்னாலே செவ்வாய் தான். நம்பர் 1 கோபம்னாலே செவ்வாய் தான் இல்லைங்களா? அந்த செவ்வாயினுடைய கோபம் எதுலவா இருந்தால் நான் தான் முன்னணி, நான் தான் முதன்மை, எல்லாம் நான் தான் எல்லாம் அப்படிங்கிற அந்த எதுலையும் தான் முதன்மையாக இருக்க. அது குடும்பமா இருந்தாலும் சரி, ஊருக்குள்ளே இருந்தாலும் சரி, அல்லது அவர் சார்ந்த துறைகளாக இருந்தால் எங்கேயா இருந்தால் நான் தான் முதன்மை அப்படிங்கிற அந்த செவ்வாயினுடைய குணம். சரிங்களா? நல்ல செயலாற்றல். செவ்வாயினுடைய அந்த உயிர்காரகத்துவ குணங்களான கோபம், தைரியம், வேகம், செயலாற்றல் இது எல்லாம் அப்பாவிட்டு இருக்கு. ஜாதகருடைய அப்பாவிட்டு. சரிங்களா? அது மட்டும் இல்ல, செவ்வாய் பகவானுடைய உயிர்காரகத்துவ குணங்கள் மட்டுமல்ல, பொருட்காரத்துவ பலன் இந்த தந்தைக்கு ஜம்முன்னு கிடைக்கும். ஜாதகருடைய அப்பாவுக்கு சூரியன் செவ்வாய் சேர்க்கை உள்ள ஜாதகருடைய அப்பாவுக்கு செவ்வாயினுடைய காரகத்துவ பொருட்காரத்துவ பலனான வீடு, சொத்து, வாகனம், வண்டி எல்லாம், வண்டி வாகனம் எல்லாமே சொத்து, வீடு, பூமிகாரன் இல்லைங்களா? செவ்வாய் வீடு வாகனத்தை சொந்த குறிக்கிறவர் இல்லைங்களா? இந்த செவ்வாயினுடைய வீடு வாகன சொத்து போன்ற அந்த பலன்களும் ஜாதகருடைய அப்பாவுக்கு சிறப்பாக கிடைக்கும். சரிங்களா? செவ்வாய் பகவானுடைய உயிர்காரகத்துவ குணங்கள் ஜாதகருடைய அப்பா கிட்ட இருக்கும், பலன்களும் அவங்க அப்பாவுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஜாதகருக்கு சகோதரம் இருந்தா அந்த சகோதரர் சூரிய பகவானுடைய உயிர்காரகத்துவ குணமுள்ள செயல்பாடு உள்ளவராக இருப்பார். சூரிய பகவானுடைய பொருட்காரத்து படம் இந்த ஜாதகருடைய சகோதரர் கிடைக்கும். சரிங்களா? நல்ல நிர்வாகத்திறன் உள்ளவராக இருப்பார். சூரியன் நிர்வாகத்திறன் இல்லைங்களா? நிர்வாகத்திறன், தலைமை பண்பு சூரியனுடைய காரகத்துவம் இல்லைங்களா? நல்ல நிர்வாகத்திறன், தலைமை பண்பு, பிரதிபலன் பாராமை, வெளிப்படைத்தன்மை. சூரியன் தன்னுடைய ஒளியை இந்த உலகத்துக்கு அப்படி வெளிப்படையா தர்ற மாதிரி ஒரு வெளிப்படைத்தன்மை சூரியனுடைய காரகத்துவ தன்மைகள் இல்லைங்களா? இந்த காரகத்துவ குணம் உள்ளவராக அந்த ஜாதகருடைய சகோதரர் திகழ்வார். அது மட்டும் இல்லாமல் சூரியனுடைய பொருட்காரத்துவ பலன், அது உயிர்காரத்துவ பலன், செயல்கள், பொருட்காரத்துவ பலன், அரசியல்லையோ அல்லது அரசாங்க துறையிலையோ மிக முக்கியமான ஒரு பொறுப்புல அதிகாரம் படைச்சவராக ஜாதகருடைய சகோதரர் திகழ்வார். இப்படி சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் யாருடைய ஜாதகத்தில் இணைந்து ஒரு பாவத்தில் இருக்கிறார்களோ அந்த ஜாதகருடைய தந்தைக்கு செவ்வாயினுடைய பலன்களும் குணங்களும், சகோதரருக்கு சூரிய பகவானுடைய குணங்களும் பலன்களும் கிடைக்கும். சரிங்களா? 2 பேருமே நல்ல சிறந்த அமைப்பில் இருப்பாங்க. அது ஜாதகருடைய சகோதரரா இருந்தாலும் சரி, சகோதரியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. சரிங்களா? ஜாதகரும் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. சரிங்களா? எல்லாத்துக்கும் ஒரே பலன் தான். ஆண் பெண்கிற வேறுபாடு ஜோதிடத்துல இல்லை இல்லைங்களா? பலன்கிறது ஜோதிடம், விதி, பலன் எல்லாம் ஆணா இருந்தால் பெண்ணா இருந்தால் ஒண்ணு. அந்த வகையில ஜாதகருடைய சகோதரர் யாராக இருந்தாலும் அவருக்கும் தந்தைக்கும் சிறந்த பலன்கள் கிடைக்கும். இப்போ ஜாதகருடைய அப்பாவுக்கும் கூட பிறந்தவங்களுக்குமே இப்படி ஒரு நல்ல பலன், சிறந்த பலன் கிடைக்குது அப்படின்னா ஜாதகருக்கு எந்த அளவு கிடைக்கும் நீங்களே யோசிப்பாரு. எந்த சூழ்நிலையிலேயும் ஜாதகர் அதிகாரம் படைத்தவராக இருப்பார்.
எந்த சூழலையும் அதிகாரத்தில் தான் இருப்பார். ஜாதகர் செவ்வாய் சூரியன் சேர்க்கை உள்ள ஜாதகர் அதிகாரம் உள்ளவராக பதவியில் இருக்கிறவராக தான் இருப்பார். ஒரு உதாரணங்க, ஒரு பெண்மணி, சரிங்களா, சிம்மத்துல சூரியன் செவ்வாய் சேர்க்கை, அங்க சூரியன் ஆட்சி ஆயிடுறார் இல்லைங்களா. அந்த பெண்மணி அரசு மருத்துவமனையில் தலைமை மருத்துவர். அரசு மருத்துவர் மட்டும் இல்லைங்க, அரசு மருத்துவமனையில் தலைமை மருத்துவர். சூரியன் செவ்வாய் சேர்க்கை சிம்மத்துல, சரிங்களா. அதே மாதிரி ஒரு ஆண் ஜாதகம், சரிங்களா, மிதுனத்துல சூரியன் செவ்வாய் சேர்க்கை, புதன் பகவானுடைய வீடு இல்லைங்களா. அந்த ஜாதகர் ஒரு அரசியல் கட்சியில ஒரு மாநில அளவுல செயலாளர் பொறுப்புல, ஒரு அரசியல் கட்சியில் பல செயலாளர்கள் போடுறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு செயலாளர் பொறுப்புல ஒரு அதிகாரத்தில் இருக்கிறார். மிதுனத்துல சூரியன் செவ்வாய் பகவான். இன்னொரு ஜாதகத்துல ஆண் ஜாதகம், ரிஷபத்துல சூரியன், சரிங்களா, ரிஷபத்துல சூரியன், விருச்சிகத்துல செவ்வாய் பகவான். செவ்வாய் ஆட்சியாளர் பார்த்தீங்களா. ஆட்சியாக இருக்கிற செவ்வாய் பகவான் ரிஷபத்திற்கு சூரிய பகவான் நேர் பார்வை. சூரிய பகவான் செவ்வாய் பார்க்கிறார், செவ்வாய் பகவான் சூரிய பகவானை பார்க்கிறார். இந்த அமைப்புள்ள அந்த ஜாதகர் எந்த மாதிரி அதிகார பொறுப்பில் இருக்காரு தெரியுமா? மாவட்ட கல்வித்துறை அதிகாரி, தலைமை ஆசிரியர், இன்னும் பல சில நிறுவனங்களில் பதவியில் இருக்கிறார். இப்படி ஏதாவது ஒரு துறையில் அவரவர்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தினுடைய மற்ற கிரகங்களுடைய அமைப்பில், லக்னம் லக்னாதிபதியினுடைய அமைப்பின் அடிப்படையில் ஏதாவது ஒரு துறையில் ஒரு உயர்ந்த மதிப்பான அந்தஸ்தான பதவியில், பொறுப்பில், அதிகாரத்தில் அதிகாரம் படைத்தவராக சூரியன் செவ்வாய் சேர்க்கையுள்ள ஜாதகர்கள் திகழ்வார்கள், சரிங்களா. அப்படி ஒரு அற்புதமான சிறந்த யோகத்தை சூரியன் செவ்வாய் சேர்க்கை அந்த ஜாதகருக்கு இப்படிப்பட்ட உயர்ந்த அதிகாரமுள்ள சிறந்த பலன்களை தரும். ஆனா ஒண்ணுங்க, ஆனா ஒண்ணு என்ன தெரியுங்களா, அவர் இந்த சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருக்கிறவங்க, அவங்க எந்த துறையில் இருக்கிறாங்களோ அவங்களுடைய வேலையில நல்ல கண்ணும் கருத்துமா கரெக்டா இருப்பாங்க, சின்சியரா இருப்பாங்க, பொறுப்பா அவங்க பாட்டில் அவங்க செஞ்சுட்டு இருப்பாங்க, ஈடுபாட்டோட, முழுமையான ஈடுபாட்டோட செஞ்சுட்டு இருப்பாங்க. யாராவது ஏதாவது குடைச்சல் கொடுத்து குறுக்குச்சால் ஓட்டுற மாதிரி ஏதாவது குறைகிற அதை எதையும் சொல்லிட்டு இருந்தாங்கன்னு வைங்க, படக்குன்னு அந்த வேலையை விட்டு எதிர்த்து போயிடுவார், தூக்கி வீசிடுவார், தயங்கவே மாட்டார். இந்த பெரும்பாலும் இந்த விஆர்எஸ்ன்னு தானா ஓய்வு பெறக்கூடிய அமைப்பு இருக்குது இல்லைங்களா, இந்த சூரியன் செவ்வாய் சேர்க்கை உள்ளவங்க தான் அந்த மாதிரி. அது என்ன காரணம்னா, தன்மானத்தின் சின்னம் சூரிய பகவான், கோபத்தின் அடையாளம் செவ்வாய் இல்லைங்களா. தன்மானம்னா சூரியன், கோபம், அவசரம், ஆத்திரம் செவ்வாய். ரெண்டு சேர்ந்திருக்கிறப்போ அந்த ஜாதகர்கிட்ட, அது ஆண் ஜாதகமா இருந்தாலும் பெண் ஜாதகமா இருந்தாலும், யாராவது அவங்களை ஏதாவது தேவையில்லாம போய் சீண்டுனாங்கன்னா, ஏதாச்சும் போய் இடைஞ்சல் பண்ணாங்கன்னா, அந்த தன்மானம், கோபம் தூக்கி வீசிட்டு வந்துடுவாங்க. அப்படிப்பட்ட இயல்புள்ளவர்களாக, செயலுள்ளவர்களாக இந்த சூரியன் செவ்வாய் சேர்க்கை உள்ள ஜாதகர்கள் திகழ்வார்கள். அதே நேரத்தில் இன்னொரு சின்ன குறையும் இருக்கு. இன்னொரு குறை என்னன்னீங்கன்னா, ரெண்டுமே நெருப்பு கிரகங்கள் இல்லைங்களா. சூரிய பகவான் நெருப்பு கிரகம், செவ்வாய் பகவான் நெருப்பு கிரகம். ரெண்டு நெருப்பு கிரகங்கள் ஒரே பாவகத்தில் இருக்கிற போது அந்த ஜாதகர்களுக்கு கடுமையான காய்ச்சலோ அல்லது சூட்டுக்கு படங்களோ அல்லது அம்மை நோயோ வரக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். ரெண்டுமே நெருப்பு கிரகம் இல்லைங்களா. அதனால பொதுவாக சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் ஒரு ஜாதகத்தில், ஒரு பாவகத்தில் சேர்ந்திருப்பது என்பது அந்த ஜாதகருக்கு மிகச்சிறந்த யோகம், சிறப்பு, பதவி யோகம், அற்புதமான பதவி யோகம் என்று சொல்லி அடுத்த காணொளியில் வேறொரு தலைப்பில் உங்களோடு பேசுகிறேன். சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி, செய்யாதவர்கள் செய்யுங்கள். விடைபெறுகிறேன். வணக்கம்.